ஸோ இதுக்கு வெங்காய சைஸ் பார்த்தீங்கன்னா க்யூப்ஸாக இருக்கணும். நான் உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். ஸோ அந்த க்யூபாக இருக்கணும். இதில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எது வரைக்கும் போடணுன்ட்டு. 16 அதாவது லிக்விடாக போட்டால் 500 ml. நீங்கள் க்யூப்ஸாக போட்டிங்கன்னா ஸோ நான் இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மாற்றிக்கிறேன். பூண்டை வந்து நான் முழுசாக தான் போடுறேன். எவ்வளோ நைஸாக ஃபைனாக சாப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீத்தி சாப்பரோட ரிவ்யூஸ் தான் பார்க்குறோம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சனால இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இதை நான் இது வாங்கி ஒரு 1 month ஆச்சு. ஸோ இது எப்படி இருக்குது, இதோட ரிவ்யூஸ் என்ன, இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது கூட எனக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஹெட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது கட் பண்ணுற பிளேடு. ஸோ அந்த கட் பண்ணும்போது இதை மேலே வச்சு இது எப்படி யூஸ் பண்ணால், இந்த பிளேடை ஃபஸ்ட்டு அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக அதை உள்ளே தள்ளிட்டு இதை மேலே வச்சு நம்ம பண்ணோன்னா ஒரு ப்ரெஸ் தான். ஒரு ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணோம்னா அதில் உள்ள வெங்காயம் ஃபுல்லாக நம்ம என்ன போடுறோமோ அது வந்து நல்லா ஃபைனாக சாப் ஆகி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ்ஸிங்கில் தான் வந்து உங்களோட சாப்பிங் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இதுக்கு வெங்காய சைஸ் பார்த்தீங்கன்னா க்யூப்ஸாக இருக்கணும். நான் உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். ஸோ அந்த க்யூபாக இருக்கணும். இதில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எது வரைக்கும் போடணுன்ட்டு. ஸோ 500 ml தான் இதுக்கு மேக்ஸிமமே. 16 அதாவது லிக்விடாக போட்டால் 500 ml. நீங்கள் க்யூப்ஸாக போட்டிங்கன்னா ஸோ இந்த 16 வரைக்கும் தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம சாப் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து கூட்டுக்கறி அந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பம்கின்னு சொரக்காய் அந்த மாதிரிலாம் வாங்குறோம்னா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணால் நம்ம கூட்டுக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னா ஒரு க்யூபாக கட் பண்ணி இதில் போட்டு ஒரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லா ஃபைனாக வந்துடுது. நம்ம கூட்டுக்கறி ரொம்ப ஃபைனாக இருக்கும்போது டைம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீட் மோட்டர். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது மாவாகவும் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ்லேயே வந்து மோஸ்ட்லி வந்து நல்லா ஃபைனாக ஆகிடும். 3 times ப்ரெஸ் பண்ணால் போதும். உங்களோட சைஸை பொறுத்து ஒரு ஃபஸ்ட் 1 time ப்ரெஸ் பண்ணால் அந்த வெங்காயத்தோட சைஸ் ஒரு மாதிரி இருக்கும், 2nd time ஒரு மாதிரி இருக்கும், 3rd time ஒரு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே டெமோ காட்டுறேன். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஃபைனாக ரொம்ப சூப்பராக வருது. நல்லா நம்ம அந்த கிரேட் பண்ண மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் எப்படி சாப் பண்ணணும், அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு காட்டுறேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, தக்காளி போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை போடுங்க, இல்லைனா ரொம்ப கூலாக போயிடும். ஸோ அதனால் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும், சூப்பராக கிரைண்ட் ஆகிடும். இதோட மேக்ஸிமம் பவர் கன்சப்ஷன் வந்து 300 watts. நம்ம இந்த மிஷின் வாங்கும்போது இந்த வாட்ஸ்லாம் செக் பண்ணி வாங்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து ப்ரீத்தி வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த பிராண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வெங்காயம் வந்து சாப் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் சைஸ் வந்து இந்த இவ்வளோ பெருசு இருக்கணும். இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணால் போதும். ஒரு வெங்காயத்தை 4 கட் பண்ணால் போதும். ஸோ நான் ஃபஸ்ட் வெங்காயம் அடித்து காட்டுறேன். ஸோ இந்த நீடியில் ஃபஸ்ட்டு மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பீட் பண்ணால் அந்த வெங்காயம் எப்படி இருக்கும், இன்னும் 2 தடவை பீட் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்தது இதை வந்து நம்ம மாட்டணும். இதை மாட்டிட்டு நம்ம ப்ரெஸ்லாம் எதுவும் பண்ணல. நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அதனால் ஃபைனாக கொஞ்சம் இது இல்லை, அவ்வளோதான். ஒரு இதுதான் பாருங்கள், நல்லா 1-2 கட் பண்ணியிருக்கு. இது நம்மளுக்கு போதும். பட் இருந்தாலும் அடுத்தது பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், இன்னும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு. இன்னும் நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 அம்பு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஃபைனாக ஆகிடும். ஸோ இன்னும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக ஆகிடும். ஸோ நான் இது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு நான் இந்த வெங்காயத்தை எடுத்து விடுறேன். நம்ம ஈஸியாகவும் வந்து மாற்றிடலாம் ஒரு கண்டெய்னரில். அடுத்தது நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு பிளேடு மாட்டிப்போம். ஸோ நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மாற்றிக்கிறேன். பூண்டை வந்து நான் முழுசாக தான் போடுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நைஸாக ஃபைனாக சாப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். பாஸ்தாலாம் செய்கிறோன்னா இந்த மாதிரி தான் நம்ம சாப் பண்ணோம்ல ஃபைனாக. நான் உங்களுக்கு அடித்து காட்டிருக்கேன். நல்லா ஃபைனாக நம்மளுக்கு நல்லா சாப் பண்ணி கொடுப்போம் இஞ்சி பூண்டெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொத்தமல்லி எப்படி கட் பண்ணுன்றதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். கொத்தமல்லி முழுசாக வச்சுருக்கேன், அதை அப்படியே நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. ஸோ நம்ம கையில் நறுக்கினா கூட இவ்வளோ ஆகாது. ஸோ நம்ம பிளேடில் போட்டோம்னா நமக்கு நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி வரும். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இருக்குது பாருங்கள். நான் அதே மாதிரி கொத்தமல்லி காமையும் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதே மாதிரி நம்ம நட்ஸை கூட நம்ம இது பண்ணலாம். நான் வெறும் காம்பை மட்டும் பீட் பண்ணேன். பிரியாணி அந்த மாதிரி எதுக்காக போடணும் நம்ம டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக. பாருங்க. ஸோ இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணி எப்படி காட்டுறேன். ஸோ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எதாவது சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஃபைனாக நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃபைனாக எல்லாத்தையும் சாப் பண்ணி கொடுக்குறதுக்கு. அதை கிரைண்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுச்சு. தக்காளி வந்து நல்லா மசிச்சு கொடுத்த மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ ஆஃப்டர் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணலாம், எதெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 செக்ஷனையும் நம்ம வாஷ் பண்ணலாம். இதை வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் தான் நம்ம மோட்டர் இருக்குது. வாஷ் பண்ணால் வீணாக போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒரு வெட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தொடச்சி விடலாம். இல்லை லைட்டாக சோப் வாட்டர், ஒரு வேளை நம்மளதில் மேலெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்குது, காஞ்சி போயிருக்கு நம்ம யூஸ் பண்ணது அப்படின்னா லைட்டாக சோப் தண்ணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு உடனே வந்து இதை வந்து நம்ம ட்ரை பண்ணிடணும். ஈரம் இருக்க விடக்கூடாது. இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி நார்மல் டிஷ்வாஷ் பாரில் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் 2 கார்னர்லேயும் வந்து நம்மளுக்கு நைஃப் வந்து ஷார்ப்பாக இருக்கும். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கையிலலாம் கீறிக்காமல். இது வரைக்கும் என்னோடய கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் சேனலில் வந்து நான் ஹானஸ்ட்டான ரிவ்யூஸ் தான் மோஸ்ட்லி கொடுத்துட்டு வரேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றதுலாம். ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தைய மிஷின் முதற்கண்டு வந்து நான் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.